ஹாலோகிராம் சிஸ்டத்தில் இப்போ பண்ண போகிறாங்க. விஜய் அவர்கள் அங்கேயே இருக்கிற மாதிரியும் நம்ம வேட்பாளர்கிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ அந்த ஃபார்முலா அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இன்கேஸ் அது ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சார செலவு, டிராவல் செலவு, ஒரு வேட்பாளர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதில் பெரிய லெவலில் குறையும். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய தொகுதி கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல சார். ஏறக்கூடிய அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கு இண்டிவிஜுவாலிட்டி அங்கே சுயேட்சைனால அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரை தோக்கணும்னு கங்கணம் கட்டின்னு யாராவது 4 பேர் இறங்கி வேலை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா, இறங்கி வேலை பார்க்கறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற இடத்துக்கு இங்கே ஒரு தொகுதியை பிடிக்கணும்னா 10 இடத்துல விட்டுருவாங்க. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிருச்சு. ஆனால் பாஜக என்ன இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, கேப்டன் அவர்களோட ஆன்மா இனிமேல் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. கேப்டன் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சது திமுகவை எதிர்த்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனத்தை அடிச்சு விட்றாங்க சார். நீங்கள் இவ்வளோ பேசுகிற நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன மரியாதை கொடுக்கும்? அவங்களுடைய சுய லாபத்துக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய லாபத்துக்கோ அவங்களுடைய வளர்ச்சிக்கோ அவங்க முடிவு பண்ணுறதை நீங்கள் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? அது தவறான விஷயம். அதிமுக எம்எல்ஏ ஜெயிக்கிறதே எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. அவரும் கீழே இறங்கிட்டார். அவர் ஏற்கனவே அப்படி தானே இப்போ பண்ணார். 21 அப்படி தானே இப்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணார். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். நான் ஆளுங்கட்சி ஆகணும்னா ஆகலையோ, ஆனால் மற்ற இவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்தார். அதை தான் இப்போவும் பண்ணுறாரு. ராமதாஸ் திருமாவளவன் சொல்ற அளவுக்கான தவறான தலைவரும் கிடையாது. இவர் ஆதரிச்சு அவர் வர அளவுக்கான இதுவும் இல்லை. நீங்க ஒன்னா ஆயிட்டீங்கனாலே அவங்க ஒன்னாயிடுவாங்க அப்படி நீங்க யோசிச்சு வேலை செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு என்ன சார் அரசியல்? அவங்க அரசியல் அவ்வளவுதான். இப்பவே அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு? இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாருன்னு இதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலம் அவர் வெற்றியை பத்தியே முதல்ல கவலைப்படலப்பா, யோசிக்கல. தோல்வியில கௌரவமான தோல்வியை பத்தி யோசிக்கிறாரு அவர் பாஜகவோட துணையோட. ஆமா, செகண்ட் ஃபோர்ஸே தாவேக்கா தான், அது உறுதி. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பல இடங்கள் தாவேக்கா, சில இடங்கள்ல அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது தாவேக்கா முந்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாராம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ எப்படி இதுக்கப்புறம் பரப்புரை பண்ண போறாங்க? ரொம்ப டைம் கம்மியா இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் வேட்பாளரையும் தனித்தனியாக அது மாதிரி வீடியோ மாதிரி எடுத்து ஆன்லைன்லேயே பண்ண போகிறாங்களா சார் இனிமேல் பரப்புரை? அதாவது ஜென்சி பாணியில் பண்ண போகிறாங்க. ஒரு டிஜிட்டல் பரப்புரை ஏற்படுத்த போகிறதா சொல்கிறாங்க சார். அவங்க இந்த எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜென்சி பாணி ஆன்லைனில் புது இதெல்லாம் இல்லை. இதுதான் இதுக்கப்புறம் ட்ரெண்டாக இருக்க போகுது. ஸோ அதை யார் முதல்ல அடாப்ட் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறேன், இது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் போன 2016 தேர்தலில் டிஜிட்டல் வேனுன்னு ஒன்று தொகுதியாக போச்சு. தெரியுமா இருக்காது? ஞாபகம் இருக்கா? ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டி மேலே இந்த மாதிரி பதிவு பண்ணி ஒரு டாடா ஏஸு அப்புறம் 407 மாதிரியான வண்டிகளில் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் போட்டு ஒவ்வொரு ஏரியா வைஸாக சுற்ற வைப்பாங்க. அங்கே ஜெயலலிதா அவர்கள் அந்த முழுசாக பேசினது, அப்புறம் அவங்க அந்த தொகுதிக்கான பிரச்சாரம், அந்த தொகுதிக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேட்பாளர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏன் இந்த கேள்வினா சார், சும்மாவே இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். இது வேற இந்த ஆன்லைனில் தான் பரப்புரைன்னும் போது அவங்கள சேர்ந்து அடிப்பாங்களே சார். இதை எதிர்கட்சிகள் எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் வாரியர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஆனால் அவங்க டிஜிட்டலில் போகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ப்ளஸ்ஸு தான் இருக்கும். பட் நான் இப்போ என்ன சொல்ல, ஹாலோகிராம் சிஸ்டத்தில் இப்போ பண்ண போகிறாங்க. விஜய் அவர்கள் அங்கேயே இருக்கிற மாதிரியும் நம்ம வேட்பாளர்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே அந்த இதில் நடக்கிற மாதிரியுமே இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இன்கேஸ் அது ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சார செலவு, டிராவல் செலவு, ஒரு வேட்பாளர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதில் பெரிய லெவலில் குறையும். தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இது திருவிழா மாதிரி நம்ம பார்ப்போம். எப்போவுமே எல்லாருக்குமே பணப்பட்டுவாடாலேருந்து 100 பேர் இறங்கி கூடி பிடிச்சி போனால் தான் இருக்குன்ற மாதிரியும், இன்னொன்று எல்லா வாரத்தில் சனி ஞாயிறில் தான் எல்லாருமே அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. மற்ற நாளில் வேலை ஆட்கள் போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மகளிர் மட்டும் தான் இருப்பாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா 6 மணிக்கு மேலே பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டிஜிட்டலைஸ்டாகவும் இதுவாகவும் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அது இந்த தேர்தலில் புது ட்ரெண்டாக நம்ம பார்க்கலாம்.
அதான் சார் நான் கேட்க வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுப்போமே, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் செட்டப்லாம் கிடையாது. அப்போ வந்து வேட்பாளர்கள் வந்து தெரு தெருவா போவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் துண்டு பிரசுரம்லாம் குடுப்பாங்க. இதுக்கப்புறம்லாம் இது வந்து எடுபடாது. அதனால தான் இந்த டிஜிட்டல் பரப்புரை வந்து விஜய் மேற்கொள்றாரா? புதுசா ட்ரெண்ட் செட் பண்றாரோ? சரி, ட்ரெண்ட் செட் பண்றாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, டிஜிட்டல் ஸ்பெண்ட் வந்து கால்குலேட்டட் பை எலக்ஷன் கமிஷன். இப்போ நீங்க துண்டு பிரசுரம் குடுக்குறீங்க அப்படின்னா, 1,00,000 காப்பி போட்டா நாங்க 5,000 தான் குடுத்தோம்ன்னு சொல்ல முடியும். கணக்கு அந்த தேர்தலுக்கு அ கணக்கு வழக்குகள்ல இத வந்து இது பண்ண முடியும். ஆனா, அந்த தலைமைக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் இருக்கும். தலைமை ஓவரால் பண்ணுவாங்க. ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அதுக்குள்ள தான் இது வருது. இது இல்லாம வேட்பாளருடைய செலவு அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ இந்த வேட்பாளர் செலவு போக, இந்த டிஜிட்டலைஸ்ட்ல அது எப்படி போய் ரீச் ஆவுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இவங்க டிஜிட்டல்ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அத ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா வேட்பாளருக்கும் பிரிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,00,00,000 செலவு பண்றாங்க அப்படின்னா, ரூ. 10,00,00,000 டிவைடட் பை 234 தொகுதிக்கு போட்டு 234 தொகுதியிலயும் அந்த வேட்பாளர் பேர்ல இந்த பட்ஜெட்ட ஏத்துவாங்க. ஸோ இதெல்லாமே கணக்கு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டிவிகேக்காரங்க கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாவும், கரெக்ட்டாவும் எடுத்துட்டு போணும். இப்ப ஸ்பெண்டே இல்லாம அவங்களுக்கு ரீச் இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வாரியர்ஸால. இப்ப ஸ்பெண்ட் பண்றதும் அவங்க வந்து கால்குலேஷன்ல எடுத்துப்பாங்க தேர்தல் ஆணையம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இன்னும் இது நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்னு வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றம் வரணும். வண்டி, ஜீப்பு 1000 பேர் கொடிய பிடிச்சு 1000 பேர் ரோடு ரோடா போறது. மக்களும் அந்த காலத்த கடந்துட்டாங்கன்றத நம்ம ஒரு டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதே மறந்து போய் ஏடிஎம்களே இப்ப இல்ல. தெரு தெருக்கு ஒரு ஏடிஎம் இருந்த காலம் போய் இப்ப ஏடிஎம்மே இல்ல. இப்ப வீடுக்கு வீடுக்கு, கடைக்கு கடைக்கு ஒரு ஏடிஎம் மாரி யுபிஐன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இந்த இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்றோம். இந்த 5 வருஷம் குரோத்துல இத நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாரி அக்செப்டன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். இத வந்து இத அப்படியே கன்டின்யூ பண்ணி இந்த தேர்தல்ல இது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னா, அடுத்த இதுல எல்லா ஃபாலோ கட்சிக்காரங்களுமே பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. துண்டு பிரசுரங்கள், அப்புறம் இனிப்புகள்லாம் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு போல சார் ஏறக்குறைய. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இண்டிவிஜுவாலிட்டி அங்க சுயேட்சையா நின்னாலே அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கான கிட்டத்தட்ட 9 முறை எம்எல்ஏ அவர். ஸோ இருக்கிறதுல சீனியர் ஹையஸ்ட் எம்எல்ஏ துரைமுருகன் இருக்காரு. அவருக்கு அடுத்து திமுகல வந்து துரைமுருகன் இருக்காரு. அதுக்கு அடுத்து இவர் தான் இருக்காரு. ஸோ இவர மாரியான ஒரு கேண்டிடேட்டுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு மாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம ஜென்சின்றோம், டிவிகே நிர்வாகிகள்னு சொல்றத முதல்ல இந்த டிவிகே நிர்வாகினா ஜென்சின்றத முதல்ல அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஸோ பொதுமக்கள், மக்கள் எல்லாருமே மக்கள் தான். ஓட்டு போடனா ஜென்சின்னு பிரிக்கும்போது அவங்க மக்கள் இல்லையா? ஓட்டு போடுறவங்க எல்லாருமே குடியுரிமை இருக்கவங்க எல்லாருமே மக்கள், பொதுமக்கள், ஓட்டு போடுற ரைட்ஸ் இருக்கவங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாரி பிரிச்சு, கிரிச்சு பேசுறத நிறுத்திட்டு, அவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவர தோக்கணும்னு கங்கணம் கட்டின்னு யாராவது 4 பேர் இறங்கி வேலை பார்க்கணும்னு நெனைச்சாங்கன்னா, இறங்கி வேலை பார்க்கறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ற இடத்துக்கு இங்க ஒரு தொகுதிய புடிக்கணும்னா 10 தட்டுல வுட்டுருவாய்ங்க. அவ்வளோதான் விஷயம். சரி அவன் அவன் புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா இல்லாம, அவங்கவங்க தொகுதி வேலைய அவங்கவங்க பார்த்தாங்கனாலே போதும். சார் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருச்சு. ஆனா பாஜக என்ன இத பத்தி விமர்சனம் பண்றாங்கன்னா, கேப்டன் அவர்களோட ஆன்மா இனிமே உங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. கேப்டன் அவர்கள் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சது திமுகவை எதிர்த்து தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து விமர்சனத்த அடிச்சு விடுறாங்க சார். பாஜக விமர்சிக்கிறாங்களா? அதிமுக அதிமுகவை சேர்ந்து விமர்சிக்கிறாங்க. பாஜகல யாரு விமர்சிச்சா? இல்ல இந்த கட்சி ட்விட்டர் ஹேண்டல்லயே போட்டிருக்காங்க. நீங்க இவ்வளோ பேசுற நீங்க, அவரு உயிரோட இருக்கும்போது என்ன மரியாதை குடுத்தீங்க? 2011 வெற்றிக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியார் கேப்டன். அவங்க என்ன ரெஸ்பெக்ட் குடுத்தாங்க? 2014ல பிஜேபியுடைய பாராளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு உதவியவர் கேப்டன். அவருக்கு என்ன நீங்க இதுவரைக்கும் குடுத்தீங்க? 19 தேர்தல்ல என்ன ரெஸ்பெக்ட் குடுத்தீங்க? 24 தேர்தல்ல தேமுதிக வந்து உங்களுக்கு ஆதரிச்சு நின்னாங்க. என்ன பண்ணீங்க? சாரி தேமுதிக வந்து அதிமுகல அதிமுக இருந்தாங்க. கூட்டணியில இருந்தாங்க. 21 தேர்தல் அப்போ நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கும்போது, தேமுதிகவ சேர்க்கறதுக்கு நீங்க என்ன பிராயச்சித்தம் சேர்க்க என்ன முயற்சி பண்ணீங்க? உங்களுக்கு அப்பலாம் தெரியலையா தேமுதிகவ கேப்டன பத்தின வருத்தங்களு? இப்ப எடப்பாடி வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்ப +1 குடுத்தாரு. அப்படின்னு சொல்றாங்க. யாரும் சும்மா பேசாத விஷயத்த வந்து ஓப்பன் இதில அலோகேஷன் குடுக்க மாட்டாங்க. அது குடுங்கன்னு சொல்லி உங்கனால பேச முடிஞ்சதா? ஜி.கே. வாசனுக்கு குடுக்க முடிஞ்சது. அன்புமணி ராமதாஸ் குடுக்க முடிஞ்சது. ஏன் இவருக்கு குடுக்க முடியல? நீங்க அப்படி அவர் மேல மரியாதை குடுத்திருந்தா, என்னைக்கோ அவர் மகனுக்கோ, அவர் சுதீஷாருக்கோ ஒரு பாராளுமன்றம் குடுத்துருக்கணும்.
அதை வச்சு நீங்கள் ஏதாவது அவருக்கு ஒரு இல்லை நீங்கள் ஏதாவது மத்திய இணையமைச்சர் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நான் பிஜேபின்றதுனால சொல்கிறேன். சரி, கேப்டன் மாதிரியான ஒரு நல்ல மனுஷனா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் இந்த மீடியாக்கள்லாம் அவங்க இதையும் சார்பு ரொம்ப அடிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, அவர் மாதிரியான ஒரு மனுஷனை இருக்கும்போது நீங்கள் என்ன மரியாதை கொடுத்து அவர் என்ன நிலைநிறுத்துனீங்க? அவர் ஒரு மத்திய இணையமைச்சராகவோ அமைச்சராக அவங்க கட்சியில் ஒருத்தர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கட்சி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். வளர்ந்துருக்கும் சார், வளர்ந்துருக்கும். அவங்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அரசியல் வெற்றி தோல்விக்கு உங்களுடைய சுயலாபத்துக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய லாபத்துக்கோ அவங்களுடைய வளர்ச்சிக்கோ அவங்க முடிவு பண்ணுறதை நீங்கள் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? அது தவறான விஷயம். இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன். இப்போ இதே இதில் வந்து அண்ணாமலை அவரை வச்சு டிடிவி அவர்களை கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவரை வச்சு ஏன் இவங்களை சேர்க்க முயற்சி பண்ணல? எடப்பாடி அவர்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நினச்சி விட்டுட்டாரோ? இல்லைப்பா, நான் தான் சொல்கிறேன், எடப்பாடி வந்து இன்னும் கிருஷ்ணசாமியை பேசலை. புரியுதா? ஏன் பேசலை? இவங்க 2 பேர் சேர்ந்தால் சவுத்தில் திருப்பி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. எம்எல்ஏ 4-10 அவங்க தான் சொல்கிறேனே, அதிமுக எம்எல்ஏ ஜெயிக்கிறதே எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைன்றேன் நான். அவ்வளோ கீழே இறங்கிட்டாரு அவர். ஏற்கனவே அப்படி தானே இப்போ பண்ணார். 21 அப்படி தானே இப்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணார். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். 21லேயுமே சவுத் பெல்ட்டில் தவறி போய் எம்எல்ஏ ஸ்ட்ராங் ஆகி நிறைய பேர் ஆகிட்டாங்கன்னா நம்ம கழுத்தில் கத்தி வைப்பாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கூட்டணியை தான் அவர் அமைச்சார். நான் ஆளுங்கட்சி ஆகணும்னா ஆகலையோ, ஆனால் மற்ற இவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்தார். அதை தான் இப்போவும் பண்ணுறாரு சார். அதனால தான் இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் சார் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு போன எலெக்ஷனில். இது வந்து அது குறிக்கோளை இங்கே மட்டும் நம்ம ஜெயிச்சா போதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. கொங்கு வட மாநிலங்கள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அதில் அவருக்கு தேவையானது பிஜேபியும் பாமகவும் வந்துட்டதுனால மற்றவங்க எல்லாரையுமே விட்டுறாரு. இது வந்து கொங்கு பெல்ட் ஸ்ட்ராங்கு அப்படின்னு வருது. ஸோ இந்த கணக்கு அவர் வந்து இப்போ நானே கேட்குறேன், டிடிவி எல்லாம் இவ்வளோ முன்னாடி கூட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வந்தாங்க, அண்ணன் தம்பின்னு பேசினாங்களே. நீங்கள் ஏன் விஜயகாந்த் அவர் கூப்பிட மெனக்கடல? ஏன் கிருஷ்ணசாமிக்கு நீங்கள் பேசலை? பாமக ராமதாஸ் தரப்பு கூட போய் கேட்டிருக்காங்க போல சார். பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராமதாஸ் அவர் திமுகவுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்காரு. திருமாவளவன் அறிக்கை, திருமாவளவன் ஓகே பண்ணிடுவாரு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அவருதான் இப்போ எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாரு. இப்போ எல்லாமே சொல்லிடுவாரு. இப்போ வந்து ராமதாஸ் விஷயத்துல அவர் வந்து விட்டு கொடுக்க தயார். விட்டு கொடுக்கறதுன்றது கிடையாது. சரி, ராமதாஸ் வந்து திருமாவளவன் சொல்ற அளவுக்கான தவறான தலைவரும் கிடையாது. இவர் ஆதரிச்சு அவர் வர அளவுக்கான இதுவும் இல்லை. 2 பேருமே சமமான அந்த சமுதாயத்தான மக்களுக்காக உழைக்கிறவங்க. நீங்க ஒன்னா ஆயிட்டீங்கனாலே அவங்க ஒன்னாயிடுவாங்க. அப்படி நீங்க யோசிச்சு வேலை செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு என்ன சார் அரசியல் இருக்கு? அவங்க அரசியல் அவ்வளவுதான். இப்பவே அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு? என்ன அரசியல் இருக்கு? இப்ப என்ன திருமாவளவன் என்ன பண்றாரு? போன வாரம் கூட சொன்னாரு சார். அதாவது எப்படின்னா மதவாத சக்திகள் இருக்கிற இடத்துல சாதியவாதி சக்தி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா. அப்புறம் எப்படி ஒரு ராமதாஸ் தரப்பு ஏத்துப்பாங்க? நீங்க வந்து மதவாதம் இருக்கிற சக்தியும் ஜாதிய சக்தி இருக்கிறதுக்கு எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல உங்க சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிங்களா? நீங்கள் சேராது அது அடுத்தது பண்ணி சேரவே தேவையில்லை. உன்னுடைய சமுதாய மக்கள் வெற்றிக்கு தானே நீங்கள் உழைக்கிறதுன்னு வந்தீங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் இப்போ அதான் சொல்கிறாங்களே, எல்லாருக்குமான கட்சி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டியது தான். அவர் பேர் என்ன? நிவாஸா? ஆளுநர் நவாஸ்? ஆலூசா நவாஸ். ஆலூசா நவாஸ். அவர் பேர் கூட சரியா வர வேண்டாம். அவர் ஒருத்தர் வச்சுட்டா அவர் எல்லா சமுதாயத்துக்கான ஆளாக்கிடுவாங்களா? சரி, அப்படி இல்லை. சரி, நீங்கள் அதில் தான் சொல்ல ராமதாஸுடைய பொதுச் செயலாளர் பதவி ஒரு தலித்துக்குன்னு அவர் வச்சு பதவியை வைக்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரியான பதவியை எங்கே வச்சுருக்கீங்க? அதெல்லாம் இல்லை. சரி, இருந்தாலும் உங்களால் அது பண்ண முடியாது. அப்படி வந்த நடுவில் வந்த ஆதவ அர்ஜுன மாதிரி ஆளையோ போயிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. என்ன போயிட்டாரு? திமுகக்காக அனுப்பி விட்டாங்க. வெளியே போங்க, நாங்கள் இப்படி தான், நாங்கள் இந்த 10 பேர் தான் நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் அந்த 10 பேருக்குள்ளே தான் எல்லாத்தையும் பண்ணிப்போம். புதுசாக நீங்கள் வந்து இன்னும் 50 பேர் ஜெயிக்க வைக்கணும்னுலாம் நினைக்காதீங்க. உண்மையாலே சொல்கிறேன், விசிகாவோட கொள்கை ஆதவ அர்ஜுனா தான் சார் பேசினாரு. ஆட்சியில் அதிகாரியில் பங்கு வேணும்னு கேட்டவரே அவர் தான் சார். கடைசியில் திருமங்கலனாரில் அதில் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆமாம், இப்போ நேற்று கூட பேட்டி கொடுத்துக்கிறாரு, இன்டர்வியூ கொடுத்து இது ஒரு பிரச்சார மேடையில் பேசியிருக்கிறாரு. இப்போ அதுக்கான களம் இல்லை. எப்போ? இன்னும் நீங்கள் 80 வயசு ஆனதுக்கு அப்புறமா. இப்போ உங்களுடைய சமுதாய மக்கள் உங்களை ஒரு தலைவராக நினைக்கிறாங்க. இப்போ புதுசாக இன்னொரு தலைவர் உருவாக்கி அந்த தலைவர் மூலியமாக தான் இதெல்லாம் சாதிக்கணுமா? ஏற்கனவே விசிகாவோட வாக்குகள்லாம் பல இப்போ தாவேகா பக்கம் போறதா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. தேவா 2 பேர் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்ல, அதே மாதிரி கூட்டணி ஆட்சின்றத கண்டினியூஸா பண்றது பிஜேபி எல்லா ஸ்டேட்லயுமே.
இவங்க வராம இவங்கள தக்காத்து கொள்ளுக்காக இவங்களெல்லாம் நெகட்டிவ் பார்ட்டியாகவும் ஆப்போசிட் பார்ட்டியாகவும் கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி அது கிடையாது. நான் தான் சொல்றேன், இப்படி பண்றதுக்கு அவங்க கூடயே இருந்துக்கலாமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். சசிகலா இன்னொரு கணக்கு போடுறாங்களாம். என்னன்னா, கிருஷ்ணசாமி அவர்களையும், ராமதாஸ் தரப்பு பாமக அவர்களையும் எப்படியாவது தாவேகா பக்கம் கொண்டு போயிரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இல்ல சசிகலா அவர்கள் வந்து டி டிவிகேவுடன் பேச்சுவார்த்தை இல்ல. இப்ப ராமதாஸ் வந்து இப்ப இருக்கிற லீடு வந்து திமுக இணையற இதுல இருக்காரு. ஆனால் சசிகலா அவர்கள் நினைத்தால் அது மாறும். ஸோ அவங்க சப்போர்ட் இவங்க இந்த பக்கம் கொண்டு வந்தாங்கன்னா, இவங்க அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகி பெருசா போகும். ஸோ அது போகும்போது என்னன்னா, இன்னும் அதிமுகவுடைய ஓட்டு, என்டிஏ கூட்டணிய ஓட்ட வந்து இப்போ ஒரு 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 இப்ப சங்க பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஒரு இதில பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துல மாணிக்க தாகூர் ஸ்டேட்மெண்ட் வந்து 3வது இடத்துல அதிமுக கூட்டணி இருக்கு. 20% தான் வரும்ன்றாங்க. நம்ப ஏற்கனவே இத தான் நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில பண்ண பெரிய தப்பு அண்ணாமலை அவர ஒதுக்குனது. 2வது அ தேமுதிக இந்த மாதிரியான அலைன்ஸ ரிஜெக்ட் பண்றது. 3வது சசிகலா மாரியான ஒரு சீனியாரிட்டிய இன்னைக்கு வரைக்கும் நீங்க மதிக்காம வச்சிருக்கிறது. போன தேர்தல்ல நீங்க இந்த அளவுக்காவது வர்றதுக்கு வெற்றிக்கு உதவுனது அந்த அம்மா தான். அந்த அம்மா போன தேர்தலே டிடிவிய சப்போர்ட் பண்ணியிருந்தா 15% மேல போயிருந்தா நீங்க டோட்டலா காலி வாஷ் அவுட்டு. அவங்க கிட்ட கட்சி எப்பயோ போயிருக்கும். ஓகேவா? அத அவங்க பண்ணாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்க கொடுத்த மரியாதை 5 வருஷம் ஒண்ணுமே இல்ல. இன்னமும் அந்த கட்சியை எம்ஜிஆர் தொடங்கின கட்சியும், அம்மையார் ஜெயலலிதா வழிநடத்துற கட்சியும் இந்த மரியாதை அவங்ககிட்ட இன்னும் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நான் தான் சொல்றேனே, தேவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ்ல தெரியும். எடப்பாடி ஆட்சி எப்படி பிஜேபி ஒரு பக்கம் காப்பாத்துச்சோ, அந்த பக்கம் வந்து சசிகலா அவர்கள் காப்பாத்துனாங்க. அந்த அம்மா கடைசி நேரத்துல எடப்பாடிக்காக காப்பாத்தல. அந்த அம்மா கடைசி உடம்பு சரியாதபோது ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஆட்சிய கவுத்துறக்கூடாது. நல்ல எண்ணத்தோட. அந்த அம்மாவுடைய ஆசை அது. கடைசி இதுல இருந்தது. அத கவுக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த அம்மா வந்து அமைதியா இருந்தாங்க. நான் திருப்பி சொல்றேன். அதான் 1400 கோடி எம்பி தேர்தலுக்கு செலவு பண்ண தெரியறதுக்கு பணம் எடுத்துன்னு தெரிஞ்சவங்களுக்கு 1400 கோடி ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி குடுத்திருந்தாலும் வந்துருப்பான். வாழ்நாள் செட்டில்மெண்ட். ஒன் டைம் செட்டில்மெண்ட் அது. குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 40 எம்எல்ஏ அவங்கனால வாங்கியிருக்க முடியும். ஆட்சி எப்பயோ கவுத்திருக்க முடியும். எம்எல்ஏ வாங்க தேவையில்ல. எல்லாருக்கும் பணம் குடுத்து ரிசைன் பண்ண வச்சிருந்தா அந்த ஆட்சி எப்பயோ கவுந்திருக்கும். அத அவங்க பண்ணணும்னா எப்பயோ பண்ணியிருக்கலாமே. சரி, இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர்தான் அவர் வீட்டுக்கு போய் பூட்டிட்டு, அவர் ஏன் அத பத்திலாம் கவலைப்பட போறாரு? அவர் வெற்றிய பத்தியே முதல்ல கவலைப்படலப்பா. யோசிக்கல. தோல்வியில கௌரவமான தோல்விய பத்தி யோசிக்கிறாரு அவரு. பாஜகவோட துணையோட. ஆமா. பாஜக துணையும் அதுக்கு தான். நீ சரி தோல்வின்னு ஆயிப்போச்சு. பாஜகவோட சேர்த்து பொதுக்குழியில தள்ளிடலாம்னு தள்ளினுக்கிறாரு. ஆனா அண்ணாமலைய அனுப்பி விட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் இவங்களே வருத்தப்படுவாங்க. ஸோ தமிழ்நாடோட இதுக்கப்புறம் செகண்ட் ஃபோர்ஸே தாவேக்கா தான். அது உறுதி. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதான் பல இடங்கள் தாவேக்கா, சில இடங்கள்ல அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது தாவேக்கா முந்தறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம நினைக்கிற மாரி, நம்ம சொன்ன மாரி காங்கிரஸ், டிவிகே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் சசிகலாவும் இந்த பேக் எண்ட்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சப்போர்ட் பண்ண பட்சத்தில் தாவேக்கா 2வது இடம்ல முதல் இடம் மிராக்கல்னு சொல்கிறோம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது இடம் ஷோராக போகிறதுக்கான வாய்ப்பு ஆகிடும். இப்போ தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில எதுவும் தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போன எலெக்ஷன்ல சென்னையில 16 தொகுதியும் வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. திமுக குறிப்பா அங்க நின்று எல்லா தொகுதியும் கைப்பற்றிட்டாங்க. இந்த வாட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆக்சுவலாக இப்போ என்ன திமுகவுடைய பேஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சென்னை அதை சுற்றி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக திமுக தான் நிற்கணுன்ற ஐடியாலஜியில் இருக்காங்க. ஸோ எந்த கூட்டணிக்கும் சென்னையில் சீட் கிடையாதுன்றதுல இருக்காங்க. மேபி 1, 2 தொகுதிகள் இப்போ அன்அவாய்டபிள் சீட் அப்படின்றது சப்போஸ் விருகம்பாக்கம் தேமுதிக கொடுக்கு. ஏன்னா அவங்க தலைவர் கேப்டன் வீடு இங்கே இருக்கிறதுனால ஒரு 99% சான்சஸ் வந்து அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா பார்த்தசாரதி முன்னாள் எம்எல்ஏ 2011 அதிமுகவில் நின்று ஜெயிச்ச, அதிமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச பார்த்தசாரதி அவருக்கு சீட் அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். பயங்கர லாயலிஸ்ட் சார். இன்னைக்கு வரைக்கும் லாயலா இருக்காரு. லாயல். சரி, அவரை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன் தேவா. அவரை மாதிரி ஒரு லாயலிஸ்ட் தேமுதிகவில் மேல் மட்டத்தில் இருக்க ஒரு 10 15 பேர் இருக்காங்க. அந்த எக்மோருடைய எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ தம்பி, நல்ல தம்பி, அவர் சைக்கிள் கடை இப்போ சைக்கிள் கடை வச்சிருக்காரு. இன்னும் அவர் எம்எல்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சைக்கிள் கடை இன்னைக்கும் தேமுதிகவில் தான் இருக்காரு. அப்படியா? ஆமாம். அவர் திமுக பக்கம் போனதா போல நல்ல தம்பி போல. ஓகேவா? ஸோ இப்பேற்பட்ட மனுஷங்க தான்
அவங்களுடைய பேக்போன். அது மாதிரி நிறைய பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தேமுதிகல நிறைய பழைய பேர் நம்ம பயணிச்சதுனால எனக்கு நிறைய சீனியர் நிர்வாகிகள்லாம் தெரியும். கேப்டனுக்கு அப்புறம் அந்நியார் அப்புறம் மகன்ற வரைக்கும் அவங்க வந்து அந்த கன்சாலிடேட்டுக்குள்ள யாருமே நான் சொல்கிறேன், அன்னைக்கு பார்த்த வட்ட செயலாளரோ, அன்னைக்கு பார்த்த பகுதி செயலாளரோ, அன்னைக்கு பார்த்த மாவட்ட செயலாளரோ, முக்கியமான நிர்வாகி தான் இன்னும் இருக்கிறாங்க. எங்கேயுமே அது அந்த ஒரு அந்த இது இல்லை. விசுவாசம் அப்படியே அவங்க இருக்கு. அந்த விசுவாசத்தை அப்படியே இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து வெளி பண்ணுறேன். திமுக கூட்டணியில் நாளைக்கு ஏதாவது ஒரு 2 3 கவுன்சிலர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணியில் அது வரைக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா ஜெயிச்சா அதுக்கான அலைன்ஸில் நடக்கும். இந்த அலைன்ஸுக்கு அப்புறம் இனி உள்ளாட்சி தேர்தலாம் கூட்டணி பலம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம இப்போவே கோடிட்டு காட்டிடலாம். ஸோ இப்போ பிரகாரம் அவங்களுக்கு வர 5 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி விருகம்பாக்கத்தை மட்டும் சென்னையில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வேட்பாளர் திரு பார்த்தசாரதிக்காகவும் இருக்கும். மேபி அது சென்னை இதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முடிவு பண்றதை பொறுத்து முடிவு தான் அந்த- பண்ணுறது தான் இருக்குது. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, கொடுக்குற தொகுதி எல்லாமே வெற்றி வெற்றி பெற தொகுதி. தொகுதியாக கொடுக்குறோம். நீங்கள் இந்த நம்பர்ஸை பார்க்காதீங்க, எனக்கு அதிகமான தொகுதி தான் வேணும் அப்படின்னு நின்று பார்க்காதீங்க. கம்மியாக கொடுத்தாலும் ஜெயிக்கிற தொகுதியை கொடுக்குறோம், ஜெயிக்க வைக்கிறது எங்கள் பொறுப்புன்ற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்கன்னு கேள்வி. அதை பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. சார் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.